எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டு மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு 21ஆம் நாள் கதை பகுதி இனிதே துவங்குகிறது. இவ்வாறான விபீஷணனின் வார்த்தைகளை செவிமடுத்து வியப்புற்ற சுக்ரீவனும் கூறத் தொடங்கினான். பிரபு, அரக்கன் மிகப்பெரிய மாயாவி, நம்பத்தக்கவன் அல்ல என்பது நிச்சயம். மேலும் விசேஷமாக ராவண அரக்கனின் உடன் பிறந்த சகோதரன் விக்கிரமமுடையவன், கையில் ஆயுதமேந்தி அமைச்சர்களுடன் வந்துள்ளான். மாயா விஷயங்களில் வல்லவன் என்பது நிச்சயம். சிறிது சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அல்லது நாம் உறங்கும் வேளையிலாவது நம்மை கொன்று விடுவான். சிந்தித்த உடனேயே வானரங்களை ஏவுங்கள். அவனை கொல்வதில் எந்த ஐயமும் வேண்டாம். பகைவர் பக்கத்தில் உள்ள ஜனங்களை நண்பர்கள் என்று கருதி உடனே நம்புவதை விட பகைவர்களையே நேரடியாக நம்புவது மேலானது என்பதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து கொண்டிருந்த போது இருவருடைய சிந்தனையிலும் ஒரே கருத்துதான் உள்ளது என்று கூறினான். மற்ற வானர வீரர்களும் சிந்தித்து குற்றம் வராதபடி பலவிதமாக பேசினார்கள். அப்போது தொழுது வணங்கி மாருதியான ஹனுமன் கூறினார், விபீஷணன் உத்தமன். அவன் சரணடைந்து வந்துள்ளான். அவனை நாம் நன்முறையில் பாதுகாக்க வேண்டும் என்பதே என் கருத்து. அரக்கர் குலத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் பகைவர்கள் என்று கூறிவிட இயலுமா? அவர்களிலும் நல்லவர்கள் இருப்பார்களா என்பதை அனைவரும் சிந்தித்து காண வேண்டும். சாதி, பெயர் போன்றவற்றிற்கு அல்ல, நற்குணங்களுக்கே மதிப்பு என்பது அறிஞர்களின் கருத்து. சரணடைந்தோரை காப்பதே அரசர்களின் நிலையான தர்மம் என்று சாஸ்திரங்களும் கூறுகின்றன. இவ்வாறாக பலரும் பலவிதமாக கூறியதை மனதில் ஏற்றுக்கொண்டு ராமபிரானான ரகுபதி ஸ்ரீராமர் கூறினார், வீரனே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மைந்தனே, அருகில் வா. மாருதி கூறியது மிகவும் உன்னதமானது, அதனை செவிமடுங்கள். ஜாம்பவான் முதலான நீதி அறிந்தவர்களை நான் கூறுவதை கேளுங்கள். அரசனோ அல்லது எளியவனோ யாராக இருந்தாலும் தன்னை சரணடைந்தவரை முழுமையாக காக்க வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் அவன் பிரம்மஹத்தி பாவம் செய்தவன் ஆவான். சரணடைந்தவரை காப்பவனே புண்ணியவான் ஆவான் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பாப புண்ணியங்களை அறிந்தவர்கள் இதை உணர்வார்கள். முன்பொரு புறா தனது பெண் புறாவுடன் ஒரு காட்டிற்குள் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ஒரு வேடன் உயரமான மரத்தின் உச்சியில் இருந்த அந்த பெண் புறாவை அம்பெய்து கொன்றான். மாலை வேளையில் தன் துணையை இழந்து துயரத்தால் உறைந்து போய் அழுது கொண்டிருந்த புறாவின் நிலை அறிவதற்குள் பலத்த காற்றும் மழையும் வீசியது. சூரியனும் மேலே கடலில் மறைந்தான். அப்போது பசியோடும் துயரோடும் வந்த அந்த வேடன் புறா அமர்ந்திருந்த மரத்தின் அடியில் வந்து நின்றான். தீய நிலை கொண்டு நின்ற வேடனை கண்டு இரக்கம் கொண்ட ஆண் புறா உடனே அவனுக்காக தீயை கொண்டு வந்து கொடுத்தது. வேடன் தன் வசமிருந்த இறந்து போன பெண் புறாவை அந்த தீயில் சுட்டு உட்கொண்டான். இருப்பினும் அவனது பசி அடங்கவில்லை. பசியால் மேலும் தவித்த வேடனுக்காக அந்த ஆண் புறா அன்போடு தன் உடலையும் உணவாக்க துணிந்தது. வேடனின் பசியை போக்கத்தானே அந்த தீயில் விழுந்து உயிரை தந்தது. ஒரு பறவைக்கே தன் அடைக்கலத்தை பாதுகாப்பதில் இவ்வளவு கருணை இருக்கும்போது மனிதர்களை குறித்து கூறவும் வேண்டுமோ? ராமனாகிய என்னை புகலிடமாக கருதி இங்கு வருபவனுக்கு நான் என்றும் அபயம், பாதுகாப்பு அளிப்பேன். மேலும் ஒரு சிறப்பான செய்தியை செவிமிடுங்கள். எனக்கு நிகராக எங்கேயும் யாருமில்லை. உலக பாலர்களையும் திசை காவலர்கள் மற்றும் கண்ணுக்கு தெரியும் உலகங்களையும் ஒரு நொடி பொழுதிற்குள் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய எந்த பந்தமும் நிச்சயமாக எனக்கு இல்லை. பிறகு எதற்கு நான் அஞ்ச வேண்டும்? மகிழ்வுடன் அவனை அழைத்து வர தயங்க வேண்டாம். விரைவாகவும் மனம் உவந்தும் சுக்ரீவா, நீ சென்று அவனை அழைத்து வா. என்னை சரணடைந்து அபயம் கோருபவர்களுக்கு விரைவாக அஞ்சாமையை அருள்வேன். இனி அவர்களுக்கு சம்சார துக்கங்கள் ஒன்றும் வராது என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள். ஸ்ரீராமபிரானின் அமுத மொழிகளை கேட்ட வானர வீரனான சுக்ரீவன் செவிமடுத்த பின் வீடனனை அழைத்து வரச் செய்தான். ஸ்ரீராமபிரானின் திருவடிகளில் பணிந்து சாஷ்டாங்கமாக வணங்கி மிகுந்த மகிழ்ச்சியுடன் நின்றான் விபீஷணன். பரந்த விழிகளை உடையவனும் தேவேந்திரனுக்கு வரமளிப்பவரும் கருநீல நிறமுடையவரும் அழகிய வில்லும் அம்பும் ஏந்தியவரும் சந்திர பிம்பத்தை போன்ற பிரசன்னமான தாமரை முகத்தை கொண்டவரும் ஆசைகளை பூர்த்தி செய்பவரும் மன்மதனை போன்றவரும் லக்ஷ்மி தேவியின் மணாளரும் கருணாகரனும்
மலையாளனும் தாமரை கண்ணனும் அமைதியானவனும் சரணடையத்தக்கவனும் வரமளிப்பவர்களில் மேன்மையானவனும் வரங்களை நல்குபவனும் லக்ஷ்மண சுவாமியுடன் கூடியவனும் சுக்ரீவன் மற்றும் மாருதியான ஹனுமன் போன்ற வானர கூட்டத்தால் சேவிக்கப்பட்டவருமான ராகவனை கண்டான். கரங்களை கூப்பி தொழுது மிகவும் வினயமுற்றவனாய் சந்தோஷத்துடன் விபீஷணன் உலகத்திற்கெல்லாம் ஏகநாதனும் பக்த பிரியனுமான ஸ்ரீராமபிரானை பக்தி பரவசத்தோடு துதித்தான். ஸ்ரீராமா சீதாமனோகரா ராகவா ஸ்ரீராமா ராஜேந்திரா ராஜீவலோச்சனா தாமரை கண்ணா ஸ்ரீராமா அரக்கர் குலத்தை அழிப்பவனே, ஸ்ரீராமனின் திருவடி தாமரைகளுக்கு எப்போதும் எனது வணக்கங்கள். சூரிய குலத்தில் உதித்தவருக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். அழகிய கோதண்ட வில்லை ஏந்தியவருக்கு வணக்கங்கள். பண்டிதர்களின் இதய தாமரைகளை மலரச் செய்யும் சூரியனே, பரசுராமனுக்கு பிரியமானவனே, உனக்கு வணக்கங்கள். சுக்ரீவனுக்கு நண்பனும் அழகிய தோற்றமுடையவனும் ஆகிய ராமபிரானுக்கு எப்போதும் நிலையானவருக்கும் எல்லையற்றவருக்கும் சாந்தமூர்த்திக்கும் வேதாந்தங்களால் அறியப்படுபவருக்கும் உலகெல்லாம் போற்றும் அழகனுக்கும் மங்களகரமான ராமபத்ரனுக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். பிரபஞ்சத்தின் தோற்றம், நிலை பெறுதல், அழிவு ஆகியவற்றிற்கு காரணமானவனே, பிரபஞ்சமாய் விளங்குபவனே, விஸ்வரூபியே, உனக்கு வணக்கங்கள். எப்போதும் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளே, உனக்கு வணக்கங்கள். நித்தியமானவனே, சத்தியமானவனே, தூய்மையானவனே, உனக்கு வணக்கங்கள். பக்தர்களிடம் அன்புடையவனே, பகவான் ராமனே, முக்தியளிப்பவனே, முகுந்தனே, உனக்கு வணக்கங்கள். அகில உலகங்களுக்கும் நாதனான தேவரீர் அல்லவா உலகத்தின் உற்பத்தி ஸ்திதி சம்ஹாரம் ஆகியவற்றிற்கு காரணமானவர். எப்போதும் அசையா உயிரினங்களின் உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவரும் நீங்களே. தங்களுடைய மகா மாயையால் மூடியிருப்பதால் அறியாமையில் உள்ளவர்களுக்கு தூய்மையான பரம்பொருள் மறைக்கப்படுகிறது. அதன் காரணமாக ஏற்படும் புண்ணிய பாபங்களால் அவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் தொடர்ச்சியாக வருகின்றன. எவ்வளவு காலம் இந்த அறியாமை நீடிக்கிறதோ அவ்வளவு காலம் இந்த உலகம் முழுவதும் மெய்யானது போல உறுதியாக தோன்றும். இதில் ஐயமில்லை. இரண்டற்றதும் நித்தியமானதுமான அந்த பரம்பொருளை குறித்து எவ்வளவு காலம் அறியாமல் இருக்கிறார்களோ, புத்திரன் மனைவி முதலான உலகியல் விஷயங்களில் மிதமிஞ்சிய பற்றுக்கொண்டு நாளும் மகிழ்ந்திருக்கின்றனர். ஆன்மாவை அறியாததால் நிச்சயமாக தன்னுள்ளேயே பரமாத்மாவை காண வேண்டும். சிந்தித்து கண்டால் விஷய புலன்களின் சேர்க்கை துன்பத்தையே தரும். இறுதியில் ஆன்மாவற்றதாக முடிவடையும். ஆரம்பத்தில் இன்பம் போல தோன்றும் அது விவேகமில்லாதவர்களின் மனதில் தான் நிலைக்கும். தேவேந்திரன், அக்னி, தர்மன், யமன், நிருதி, வருணன், வாயு, சந்திரன், ருத்ரன், சேஷன் முதலான அனைத்தையும் சிந்தித்து கண்டால் தேவனே தேவரீருக்கு முடிவும் ஆதியும் இல்லை என்பது திண்ணம். காலத்தின் வடிவமாக இருப்பவர் தாமே. ஸ்தூல பொருள்களுள் மிகச்சிறந்த ஸ்தூலமும் தாமே. அணுவை காட்டிலும் மிகச்சிறிய அணுவும் தாமே. அளவிட முடியாத மகத்தான தத்துவமும் தாமே. எல்லா உலகங்களுக்கும் தந்தையாக இருப்பவனும் தாமே. அகில உலகங்களின் ஈசனை தாயாக இருப்பவரும் தாமே. எப்போதும் அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குபவரும் தாமே. சர்ப்பங்களின் அரசனான ஆதிசேஷன் மீது துயில்பவரே, கருணை கடலே, ஆதி மத்தியம் அந்தம் இல்லாதவரே, பரிபூரணமானவர், அனைத்திற்கும் ஆதாரமானவர், பிரபஞ்சத்தின் ஈஸ்வரன், அச்சுதன், அவ்யயன், அழிவில்லாதவன், அவ்யக்தன், அத்வயன், இரண்டற்றவன், சச்சிதானந்த புருஷன், புருஷோத்தமன், பரம்பொருள், அசையாதவன், மமதையற்றவன், களங்கமற்றவன், குணங்களை கடந்தவன், ஆராய்ந்து யாராலும் அறிய முடியாதவன், விகாரங்களற்றவன், உருவமற்றவன், தனக்கு மேல் ஈஸ்வரன் இல்லாதவன், விகற்பமற்றவன், வேறு புகலிடம் தேடாதவன், சாஸ்வதமானவன், நிதர்சனமானவன். விபீஷண ஸ்துதி. 6 வேறுபாடுகள் அற்றவனே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட புருஷன், நற்குணங்கள் நிறைந்தவனே, சனாதனனே, எங்கும் நிறைந்தவனே, மாயா மனிதனே, மனதை கவரும் மாதவனே, மாயையற்றவனே, மதுகைடவர்களை அளித்தவனே, ரகுபதியே, நான் இங்கு தமது பாத பக்தி எனும் ஏணியை பற்றி ஞான யோகம் எனும் மாளிகையின் மீது ஏறுவதற்கு மனதில் விரும்பி வந்தேன். உலக நாயகனே, சீதாபதியே, ராமா, கருணை கடலே, அரக்கர்களை அழிப்பவனே, ராவணனின் பகையே, பகவான் ஸ்ரீஹரியே, உமது தாமரை பாதங்களை வணங்குகிறேன். பிறவி பெருங்கடலுக்கு பயந்த என்னை தாம் காப்பாற்றி அருள வேண்டும். இவ்வாறு பக்தியால் பரவசமடைந்து துதித்த பக்தனை கண்டு ரகோத்தமன் மனம் தெளிந்தார். பக்தர்களின் அன்பலான அவர் பேரானந்தத்துடன் புன்னகை பூத்து பின்வருமாறு அருள் புரிந்தார். உனக்கு விருப்பமான வரத்தை கேட்பாய். நற்பண்பாளனே, நான் உனக்கு பல வரங்களை அளிப்பவன். துன்பங்கள் அனைத்தும் நீங்க பெற்ற என்னை கண்ட பிறகு உனக்கு இனி எந்த குறையும் உண்டாகாது.
ராமபிரானின் அமுத வரிகளை செவிமடுத்த விபீஷண ஆழ்வார் மகிழ்ச்சியுடன் அவனிடம் விண்ணப்பித்தார். நான் பாக்கியசாலி ஆனேன், கடமைகளை செய்து முடித்தவன் ஆனேன், நான் புண்ணியம் செய்தவன், ஆசைகளில் நிறைவேறியவன் ஆனேன், தமது திருவடிகளின் மேலான தரிசனத்தை கண்ட நான் இப்போது பிறவி பிணியிலிருந்து விடுதலை பெற்றேன் என்பதில் ஐயமில்லை. எனக்கு சமமான பாக்கியசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. எனக்கு சமமான தூய்மையானவனும் வேறு யாரும் இங்கு இல்லை. எனக்கு சமமாக வேறு யாரும் எவரும் இங்கு இல்லை. ஏனெனில் உன்னுடைய அந்த நிஜமான சுரூபத்தை என்னால் காண முடிந்தது. ராகவா, என் கர்ம பந்தங்கள் அழிவதற்காக நிர்மலமான உனது ஞானத்தையும் பக்தியையும் நுட்பமான தியானத்தையும் எனக்கு அளித்தருள்வாய். என் சித்தத்தில் உலக விஷய சுக ஆசைகள் சிறிதும் இல்லை. கருணாநிதியே, உனது தாமரை திருவடிகளில் எனக்கு என்றும் மாறாத பக்தி மட்டுமே இருப்பதாக. இதனை செவிமடுத்த மகிழ்ச்சி அடைந்த ராகவனான ராமபிரான் அசுரர்களின் தலைவர்களிடம் விபீஷண ஆழ்வாரிடம் இவ்வாறு கூறி அருளினார். எப்போதும் உலக விஷயங்களில் வெறுப்பற்றவர்களாய், சாந்த குணமுடையவர்களாய், பக்தி வளர்ந்து தூய்மையான புத்தி உடையவர்களாய், ஞானிகளாய் விளங்கும் யோகிகளின் மனதில் நான் என் சீதையுடன் மகிழ்ச்சியாக வீற்றிருக்கிறேன். ஆகவே நீயும் என்னை எப்போதும் தியானித்து வாழ்வாயாக. அதனால் உனக்கு மோட்சம் கிட்டும். அது மட்டுமின்றி உன்னால் இயற்றப்பட்ட இந்த பக்தி மிக்க ஸ்தோத்திரத்தை மிகவும் தூய்மையான மனதோடு தினமும் கூறுவதாலும் செவிமடுப்பதாலும் முக்தி கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இவ்வாறு கூறிய பின்னர் தன் அன்பிற்குரிய லக்ஷ்மண சுவாமியிடம் ராகவன் கூறி அருளினார். என்னை தரிசித்ததன் பலனை இன்றே இவனுக்கு அளிக்க வேண்டும். அதற்கு நீ இவனை இலங்கையின் அதிபதியாக அச்சமின்றி அன்புடன் அபிஷேகம் செய்வாயாக. வானர தலைவர்களுடன் விரைவாக சென்று சமுத்திர நீரை கொண்டு வாருங்கள். விபீஷண பட்டாபிஷேகம். சூரியன், சந்திரன், ஆகாயம், பூமி மற்றும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் நிலைத்திருக்கும் வரை இலங்கையின் அரசாக எனது விருப்பப்படி பாகவதர்களில் சிறந்தவனான விபீஷணன் வாழ வாழ்த்துகிறேன். பங்கஜ நேத்திரனின் ஸ்ரீ ராமபிரானின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்த லக்ஷ்மண சுவாமி விபீஷண ஆழ்வாரை இலங்கை மாநகரின் அதிபதியாக அரியணையில் அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். வானர தலைவர்களுடன் இணைந்து வாழ்த்து முழக்கங்கள் செய்ய மூவுலகமும் நன்மக்களும் பேரானந்தம் அடைந்தனர். தேவர்களில் சிறந்தவர்கள் அன்போடு மலர் மழை பொழிந்தார்கள். அப்சர பெண்கள் நிறுத்த கீதங்களுடன் நடன பாடல்களுடன் புருஷோத்தமனான ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டார்கள். கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் மன மகிழ்ச்சியுடன் சித்தர்களும் வித்யாதரர்களும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை போற்றி துதித்தார்கள். பேரி வாத்தியங்களின் ஒலி விண்ணதிர முழங்கியது. புண்ணியவான்களின் ஈசனான விபீஷண ஆழ்வார் தானாகவே முன்வந்து சுக்ரீவனிடம் கூறினார். ஈரேழு உலகங்களுக்கும் நாதனாக விளங்கும் ஸ்ரீராமபிரானின் அடியார்களில் முதன்மையானவர் தாங்களே. ராவணனை அழிப்பதற்கு தேவையான உதவிகளை தாங்களே விரைந்து செய்ய வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு முன்னால் சென்று சேவை செய்வதன் மூலம் நற்பேரும் அருளும் பெறுவோம். சுக்ரீவனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த விபீஷண ஆழ்வார் புன்னகையுடன் அவரிடம் கூறினார். குறிப்பு: இது துஞ்சத்து எழுத்தச்சனின் மலையாள அத்தியாத்ம ராமாயண கிளிப்பாட்டு. யுத்த காண்டத்தில் விபீஷண ஆழ்வாருக்கு இலங்கை மன்னனாக இளைய பெருமாளான லக்ஷ்மண சுவாமி பட்டாபிஷேகம் செய்து வைக்கும் நிகழ்வை விவரிக்கும் பகுதியாகும். முதற் பகுதி அனைத்திற்கும் சாட்சியாக விளங்கும் அந்த அகில உலக நாயகனான இறைவனே துணை நிற்பதால் நமக்கு வேறு யார் உதவியும் தேவையில்லை. பந்து மித்திரர்கள் என்று யாரும் இல்லை. அறியாமையினால் தான் நாம் மற்றவற்றை நம்புகிறோம். எனவே அந்த பரம்பொருளை உணர்ந்து நாம் அவரை சேவிப்போம். இந்த நல்வார்த்தைகளை செவிமடுத்த அரக்கனான விபீஷண ஆழ்வார் தெளிவடைந்தார். சுகபந்தனம். சுகனை பிடித்தல். அரக்கர்களின் தலைவனான ராவணன் கூறிய உடனே சுகன் எனும் அரக்க தூதன் அங்கு வந்தான். அவன் வான்வழியே புஷ்பக ஆகாயத்தில் இருந்து நின்று குரங்கு வேந்தனான சுக்ரீவனை நோக்கி இவ்வாறு கூறினான். சுகனின் தூது உரை. அரக்கர் தலைவனின் ராவணனின் சொற்களை செவிமடுப்பாயாக. சூரியனின் மைந்தனே சுக்ரீவா, பராக்கிரம கடலே, பாக்கிய கடலே, வானர ராஜனே, உயர்குடையில் பிறந்தவனே, தேவேந்திரனின் மகனான வாலியின் தம்பியாக நீ இருப்பதால் நீ எனக்கு சகோதரனுக்கு சமமானவன் என்பது நிச்சயம். எனக்கு உன்னோடு எவ்வித பகையும் இல்லை. உனக்கும் என்னுடைய விரோதம் ஏதும் இல்லை. ராஜகுமாரனான ராமனின் மனைவியை சீதையை நான் தந்திரமாக தூக்கி வந்தேன். அதில் உனக்கு என்ன வந்தது?
குரங்கு படையோடு விரைவாக நீ கிஷ்கிந்தை நகருக்கு திரும்பிச் செல்வாயாக. தேவர்களாலும் அடைய முடியாதது எனது ஒப்பற்ற லங்காபுரி. வலிமையற்ற மனிதர்களும் மிகவும் பலவீனமான குரங்கு கூட்டமும் இங்கு வந்து என்ன செய்ய இயலும்? வீணாக அறியாமையால் எதையும் கற்பனை செய்யாதே. இவ்வாறான சுகனின் வார்த்தைகளை செவிமடுத்து குரங்கு கூட்டம் எழுந்து விரைந்து பாய்ந்து அவனை பிடித்தன. குத்துக்களை வாங்கி சுகன் மிகவும் துன்புற்று கதறி அழத் தொடங்கினான். ராமா ராமா பிரபோ கருணை கடலே, ராமா நாதா ரகுபதியே என்னை காத்தருள்வீர். தூதுவர்களை கொல்வது என்றென்றும் வழக்கமில்லை. நாதா தர்மத்தை காத்தருளுங்கள். வானரங்களை தடுத்து நிறுத்தி வீர மனிதரை நான் இறக்கும் நிலையில் உள்ளேன், என்னை காப்பாற்றுங்கள். இப்படி சுகனின் புலம்பலை செவிமடுத்த பக்த பிரியனும் வரமளிப்பவனும் புருஷோத்தமனுமாகிய ராமன் வானரங்களை தடுத்து நிறுத்தினார். அப்போது சுகன் மகிழ்ச்சியோடு மேலே எழும்பி சுக்ரீவனிடம் கூறினான். நான் என்ன தசகிரீவனிடம் ராவணனிடம் கூற வேண்டும், அதை கூறுவீராக. அதை செவிமடுத்து சுக்ரீவனும் சுகனிடம் விரைவாக கூறினான். புகழ்மிக்க வாலியைப் போல உன்னையும் உன் மகனுடனும் படைகளுடனும் உடனே கொள்வேன். ஸ்ரீராமனின் மனைவியை கவர்ந்து சென்ற திருடனை கொன்று ஜானகியை கைப்பற்றி நான் கிஷ்கிந்தைக்கு எடுத்துச் செல்வேன். இதில் எந்த ஐயமும் இல்லை என்று போய் கூறுவாயாக. ஸ்ரீராமபிரானின் மனைவியார் தேவி சீதையை கவர்ந்து சென்ற அந்த திருடனை கொன்று ஜானகியை மீட்டு கொண்டு வரவேண்டும் என்று நீ கிஷ்கிந்தைக்கு சென்று கூறுவாயாக. சூரியனின் மைந்தன் சுக்ரீவன் கூறிய வார்த்தைகளை செவிமடுத்து மனம் தெளிந்த ராகவன் ஸ்ரீராமபிரான் கட்டளையிட்டார். வானரங்களே, சுகனை கட்டி போட்டு அவன் கூறும் வார்த்தைகளை கவனமாக காத்து கொள்ளுங்கள். ரகுவரன் அவ்வாறு கட்டளையிட்டதும் வானரங்கள் சுகனை பிடித்து கட்டின. அவன் தீனத்தோடு கரம் கூப்பி நின்றான். வானர சேனை மிகுந்த வீரியத்துடன் அவனை காவல் செய்தது. அப்போது சார்தூலன் என்ற அரக்கன் வந்து கண்ட காட்சிகளை எல்லாம் துயரத்தோடு ராவணனிடம் சென்று கூறினான். அந்த செய்திகளை செவிமடுத்த ராவணன் மனதில் பெரும் சிந்தனையில் மூழ்கி தன் நீண்டகால வீரமும் உபாயங்களும் பயன் தராமல் வருத்தமுற்றான். சேதுபந்தனம். அதன் பின் ராகவன் சுக்ரீவன் முதலான வானர சிறந்தோர்களுடனும் அரக்கர் தலைவனான விபீஷ்ணாழ்வாருடனும் லக்ஷ்மண சுவாமியுடனும் கலந்து ஆலோசிக்க தொடங்கினார். சமுத்திரத்தை கடக்க என்ன உபாயம் என்று நீங்கள் அனைவரும் சிந்தித்து முடிவு செய்யுங்கள் என்று அருளிச் செய்தது கேட்டவராவரும் ஒன்றாக சேர்ந்து ஆலோசித்து கூறினார்கள். தேவபிரேஷ்டனான வருணனை ஸ்தோத்திரம் செய்து வேண்டினால் வழி தருவான். அதனை செவிமடுத்து அருள் செய்தார் ராகவன். எனக்கும் தோன்றுவது அதுவே. கடற்கரையில் கிழக்கு நோக்கி தொழுது தாமரை போன்ற விழிகளை உடைய ராகவன் தர்பை புல் விரித்து வணங்கி அமர்ந்தார். நல்கிய தவம், பக்தி மற்றும் பூஜையுடன் 3 அகோராத்திரங்கள் இரவு பகல் உபாசித்து இங்கன உலகிற்கும் நாதனான ஈஸ்வரன் எதுவுமே மனதில் கொள்ளாத அலை கடலை நோக்கி கோபத்தால் சிவந்த விழிகளுடன் கொண்டு வா வெள்ளையும் அம்புகளையும், லக்ஷ்மணா எடுத்து வா, கண்டு கொள்ளட்டும் என்னுடைய சர விக்கிரமத்தை. இன்று பெருவழி அளிக்கவில்லை என்றால் கடலை சாம்பலாக்கி விடுவேன். முன்பு என் முன்னோர்கள் வளர்த்தெடுத்தது என்பது இல்லாமல் போவது நிச்சயம். சாகரம் என்ற பெயரும் மறைந்தது. துயரமின்றி மக்கள் வாழும் வண்ணம் நீரை முழுவதும் வற்றச் செய்து குரங்கு சேனைகள் மகிழ்ச்சியுடன் நடந்து செல்ல வேண்டும் என்று கூறி வில்லில் நாணேற்றி கோபத்துடன் அருள் செய்தார் ராகவன். சர்வபூதங்களும் கண்டுகொள்ளட்டும் என் தடுக்க முடியாத அம்பு வலிமையை. சுருக்கமான பொருளாவது, ராமபிரானின் ஆலோசகர்கள் வருண தேவனை வேண்டினால் வழி கிடைக்கும் என்ற ஆலோசனையை கூறுகின்றனர். ராமபிரானும் அதற்கு உடன்பட்டு கடற்கரையில் தர்பை புல் விரித்து 3 தினங்கள் பிரார்த்தனை செய்கிறார். இருப்பினும் கடல் தேவன் தோன்றாததால் கோபமடைந்த ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியிடம் வில்லையும் அன்பையும் கொண்டு வருமாறு கூறி கடலை வற்றச் செய்து வானர சேனை நடந்து செல்வதற்கேற்ப வழி ஏற்படுத்துவேன் என்று சூளுரைக்கிறார். சமுத்திர ஸ்துதி. கடலரசன் துதி பாடுதல். இந்த கடலை நான் சாம்பலாக்கி விடுவேன். அதனை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படட்டும். ஸ்ரீராமபிரான் இவ்வாறு கூறிய மாத்திரத்தில் மரங்களும் அடர்ந்த காடுகளும் பூமி தேவியும் இணைந்து நடுங்க தொடங்கின. சூரியன் ஒளி மங்கி இருள் சூழ்ந்தது. கடல் தன் எல்லையை மீறி பொங்கி எழுந்து பெரும் அலைகளுடன் கொந்தளித்தது. அதிலிருந்து பயங்கரமான நீர்வாழ் உயிரினங்களும் முதலைகளும் அஞ்சி நடுங்கி தகிக்கும் வெப்பத்தால் தவித்தன. அப்போது அச்சமடைந்த சமுத்திரராஜரான வருண தேவன்
திவ்யமான உருவத்துடனும் ஒளி வீசும் ஆபரணங்களுடனும் தோன்றி 10 திசைகளிலும் தன் பிரகாசத்தை பரப்பினான். தன் கரங்களில் நிறைந்த இரத்தினங்களை எடுத்துக்கொண்டு நடுக்கத்துடன் ஸ்ரீராமபிரானின் திருவடிகளை முன்னே வைத்து நாணத்துடனும் அச்சத்துடனும் சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்கினான். சிவந்த விழிகளை உடைய ஸ்ரீராமபிரானை பக்தியோடு வணங்கி பலவாறாக துதிக்கத் தொடங்கினான். உலகையும் காப்பவரே, என்னை காத்தருள்வீராக. அகில உலகங்களின் அதிபதியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, என்னை காத்தருள்வீர். புலஸ்திய குலத்தை ராவணனை அழிப்பவரே, என்னை காத்தருள்வீர். லக்ஷ்மி தேவியின் மணாளனே ஸ்ரீராமபிரானே, என்னை காத்தருள்வீர். ஆதி காலத்தில் தமது மாயையின் குணங்களால் பூதங்களை படைத்த போது காலஸ்வரூபியான தேவரீர் இந்த ஐம்பூதங்களையும் ஜட சுபாவம் அறிவற்ற இயல்பு உடையனவாகவே படைத்தீர். அத்தகைய உமது விதியை மாற்றி அமைக்க யாரால் இயலும்? மேலும் விசேஷத்திலும் ஜடமாக அறிவில்லாமல் இருந்த என்னையே தாம் மீண்டும் படைத்தீர். முன்பே விளங்கிய இயற்கையான குணங்களால் மாற்ற முடியாத தன்மையை கொண்டவர்கள் அறிவிலிகள். தாமச குணத்தின் உருவமாக உள்ள உயிரினங்களுக்கு தாமச இயல்பே இயல்பாக அமையும். அறிஞனே, ஜடத்தன்மை என்பதும் காமம் குரோதம் போன்றவை என்பதும் தாமச குணமே ஆகும். மாயையற்றவனாகவும் குணங்களை கடந்தவனாகவும் நிர்குணனாக இருக்கும் நீர் மாயா குணங்களை ஏற்றுக்கொண்ட போது விராட் புருஷனாக உருவாகி காரண புருஷனாகவும் குணங்களுக்கு அதிபதியாகவும் குணாத்மாவாகவும் ஆனாய். அப்போது விராட் புருஷனிடமிருந்தும் குணங்களிலிருந்தும் தேவர்கள் முதலியோர் தோன்றினர். அங்கிருந்த சாத்விக குணத்தில் இருந்து தேவர்களும் ராஜச குணத்திலிருந்து பிரஜாபதிகளும் தோன்றினர். தாமச குணத்திலிருந்து பூதங்களின் தலைவனான சிவனும் தோன்றினார். அனைத்திலும் முதன்மையான புருஷனே, ராமனே, தயாநிதியே, மாயையால் மறைக்கப்பட்டவனாய் நீலாமணிதனாய் மாயா குணங்களை எப்போதும் கையாண்டு கொண்டு குணங்களை கடந்தவனாய் எப்போதும் சித் ஆனந்த உருவமாய் களங்கமற்றவனாய் அருவமாய் நிராகரனாய் இருக்கும் மோட்சத்தை அளிக்கும் நின்னையே மூடனாகிய நான் எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும்? மூடர்களுக்கு நல்வழி காட்டும் அறிஞர்கள் ஆராய்ந்து கண்டால் அவர்களின் பிறவி பிணியை கடினமாக அறுத்தெறிபவர்கள். துஷ்ட பசுக்களுக்கு தடி கட்டை எப்படியோ அப்படியே துஷ்டர்களை திருத்த தர்மத்தை நிலைநாட்டுவோம் போன்றவர் அவர். குறிப்பு: இது மலையாள எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயண கிளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தத்துவ பாடலின் நேர் தமிழ் மொழியாக்க பகுதியாகும். வருணதேவனின் துதி மற்றும் ஆபிர மண்டலத்தின் கதை வரிகளாகும். ஸ்ரீராமபிரானே, பக்தர்களிடம் பேரன்பு கொண்டவரே, காரண புருஷரே, கருணை கடலே, நாராயணனே, அனைவருக்கும் புகலிடமான புருஷோத்தமனே, ஸ்ரீராம ஈசனே, உம்மிடம் நான் சரணடைகிறேன். ராமச்சந்திரனே, எனக்கு எப்போதும் அருள் புரிவீராக. ராமா, உமக்கு நான் உடனடியாக வழிவிட்டு தருகிறேன். இவ்விதம் வணங்கி துதித்து வருணதேவன் தொழுதவுடன் புருஷோத்தமனான ஸ்ரீராமபிரானும் அவரிடம் அருள் கூர்ந்து உரைத்தார். என் அம்பானது வீணாகாது. எனவே இதில் நான் எய்ய வேண்டிய ஒரு இலக்கை காட்டுவீராக. வாட்டமில்லாத பிழைக்காத ஒரு இலக்கை தாம் எனக்கு காட்டியருள வேண்டும். சமுத்திரராஜனே, கடல் அரசனே, கடலின் அதிபதியான வருணனும் அப்போது கூறினான். மனுகுலத்தின் கருணை கடலே, உலக நாயகனே, வடக்கு திசையில் மரங்கள் அடர்ந்த துருமகுல்ய தேசம் எனும் வளமான இடம் ஒன்று உள்ளது. அங்கே பாவிகளான அசுரர்களும் அரக்கர்களும் பிறருக்கு மிகுந்த துன்பத்தை விளைவித்து வருகின்றனர். விரைவாக அங்கே உமது அம்பை எய்யலாம். அது உலகிற்கு மிகுந்த நன்மையை தரும் என்பது திண்ணம். ராமபிரானும் அம்பு தொடுத்து எய்த கணத்திலேயே அந்த அம்பு ஆபிர மண்டலத்தை தேடி சென்றது. அங்குள்ள அனைத்தையும் அழித்துவிட்டு விரைவாக அம்பு திரும்பி வந்து மெதுவாக ராமபிரானின் அம்பு கூட்டிற்குள் மீண்டும் புகுந்தது. அந்த ஆபிர மண்டலம் முழுவதும் அழிந்து பட்டதால் அப்பகுதி முழுவதும் ஒளியும் வறட்சியும் நிறைந்ததாக மாறியது. அக்காலகட்டத்தில் மிகுந்த தேசமும் அதனை சுற்றியுள்ள பகுதியும் இன்று மறுபூமி, பாலைவனம், தார் பாலைவனம் என்று வழங்கப்படுகிறது. அப்போது சமுத்திரராஜனான கடல் அரசன் மிகவும் பணிவுடன் கூறியதாவது: துயரமின்றி என் நீரை கடந்து செல். நளன் எனும் வானர தலைவனை கொண்டு ஒரு பாலத்தை கட்டுவீர்களாக. விஸ்வகர்மாவின் மகனான அவன் சிறந்த சிற்பக்கலை தெரிந்தவன். உமது எல்லையற்ற புகழும் பெருமையும் மேலும் மேலும் வளரட்டும் என்று கூறி வணங்கி மறைந்தருளினான். அதன் பின் மகிழ்வுற்ற ஸ்ரீராமச்சந்திரன் சுக்ரீவன், லக்ஷ்மணன் ஆகியோருடன் ஆலோசித்து
ஞானியாகிய நளனை உடனே அழைத்து சேது பாலத்தை கட்டத் தொடங்குமாறு பணித்தார். அந்த கணமே வானர தலைவனாகிய நளன் தாமரை கண்ணனான ராமனை வணங்கி மலை போன்ற உடல் அமைப்பும் மடங்காத வீரமும் கொண்ட வானரங்கள் எல்லா திசைகளிலிருந்தும் ஆர்வத்துடன் கொண்டு வந்த மலைகள், பாறைகள், மரங்கள் ஆகியவற்றை தவறாமல் பெற்றுக்கொண்டு எவ்வித சிறு குறைபாடுமின்றி பாலம் கட்டத் தொடங்கினான். நேராக 100 யோஜனை நீளமும் 10 யோஜனை அகலமும் கொண்டதாக அமைந்தது. இவ்வாறு பாலம் கட்டத் தொடங்கிய வேளையில் தசரதபுத்திரனும் ஜெகதீஸ்வரனும் சங்கரனும் ஆகிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அந்த இடத்திற்கு ராமேஸ்வரம் என்று நாமகரணம் செய்தார். இது ஸ்ரீ அத்தியாத்ம ராமாயணத்தின் 21ஆம் நாள் கதைப்பகுதி இனிதே நிறைவடைந்தது.